என்ன பிளான்? பிளான் இதுதான். இன்னைக்கு உன்னோட இந்த பிரதீப்போட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்ஸ்ங்கற. என்ன ஷூட்டிங்கா? நான் இப்போ லொகேஷன்ல தான் இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட முன்னாடியே கியூட்டிஸ் ஒர்க்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா நான் தான் உனக்கு சொன்னேன்ல 3 மணிக்கு நீ திரும்பி போயிடலாம். 10 மணிக்கா? ஆனா இப்பவே ஆல்ரெடி. இங்க பாரு கியூட்டிஸ், ஏற்கனவே ரிஹர்சல் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றேன்னு? இத பாரு, நீ 10 நிமிஷம் லேட்டா வந்தான்னு வெச்சுக்கோ, அப்புறம் ப்ரொடியூசர் வேற ஒரு பொண்ண போட்டுருவாரு. இல்ல இல்ல, அப்படி எதுவும் நடக்காது. நான் கரெக்டா 10 மணிக்கு அங்க ரீச் ஆயிடுவேன். அப்புறம் நேத்து நடந்தது இனிமே நடக்காது. புரிஞ்சுதா உனக்கு? அம்மா என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒண்ணு சொன்னா நான் வேற செய்வேனா? அப்படி ஏதாவது நடந்திருக்கா? நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நான் அப்புறமா போன் பண்றேன். ஓகே பாய். அட, நீங்க இவ்ளோ காலையில எங்க கிளம்பிட்டீங்க? ட்ரஸ்ட் ஆபீஸ்க்கு. அப்படியா? இந்தா இத சீக்கிரமா பேக் பண்ணு. நீ தப்பு பண்ற விஷயாக்கா. அவர் பொண்ணை பத்தி தான் எப்பவும் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த உறவு வளரணும்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாருக்குமே அவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு நல்ல உறவு அமையாது. அப்படியா? உனக்கு ரொம்ப தெரியுமா? சரி ஓகே, எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லு. அவர் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட ஆசையா பேசியிருக்காரா? அப்புறம் ராதிகா, இங்க பாரு, நான் இந்த மியூசிக் வீடியோ பண்ணி தான் ஆகணும். பிலிம் இண்டஸ்ட்ரியில கான்டாக்ட்ஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட கரியரை பத்தி யோசிக்கணும். நீ வெறும் என்ன பண்ணணும்னா, நான் இந்த வீட்டுல இல்லாதத யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். இதுதான் நீ எப்பவுமே பண்ணுவியே. ஆனா விஷாக்கா. ராதிகா, நான் உன்கிட்ட ஹெல்ப் மட்டும் தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் செய், சரியா? நான் இப்ப வரேன். தேவா சார், உங்களை பார்க்க கேசவ் சார் வந்திருக்காரு. அவரை உள்ள வர சொல்ல. சரி. யாரு தேவா? கேசவ்? பாட்டிமா, அவர் நம்ம ட்ரஸ்டோட சிஏ. சரி சரி சார், வணக்கம். கேசவ் சார், இவங்க தான் என் பாட்டிமா, இவங்க தான் என் அம்மா. நல்லா இருப்பா. நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் கார் கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நான் லேப்டாப் கொண்டு வந்துடுறேன். சரி அம்மா, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இரு, பிரசாதம் கொண்டு வர சொல்றேன். வைஷாலி, நீ போய் பிரசாதம் கொண்டு வா, நான் இப்ப வரேன். மா, நான் லேப்டாப் எடுத்துட்டு வந்துடுறேன். பிரசாதம் அப்புறம் சாப்பிடுறேன். சின்ன மருமகளே. என்ன பாட்டிமா? எங்கேயாவது போறியா என்ன? கோவில் போலான்னு இருந்த. அதான் அந்த கோவிலுக்கு தான். எங்க நம்ம சதி சாவித்திரி விரதம் இருந்தோமே, அது நான் அங்க ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் பாட்டிமா. என் விரதத்தை நல்லபடியா முடிச்சு. அதான் அது நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் அதே கோவிலுக்கு வந்து 3 நாள் பூஜை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் போலாமா? இன்னைக்கு நீ கோயிலுக்கு போறேங்கிற, வேண்டியதை நிறைவேற்றினதுக்கு அத போய் நான் வேண்டான்னு சொல்லுவேனா? தாராளமா போயிட்டு வா பாட்டிமா. நான் 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அம்மா கிளம்பவா? பிரசாதம் எடுத்துக்க. கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடு. ஈவினிங் நம்ம வீட்டுல பிரதோஷ பூஜை இருக்கு. பிரதோஷ பூஜையை கரெக்டா பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? ஒரு நிமிஷம். பூஜையை முடிச்சிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துடாத. ஓகேயா? சரி, போயிட்டு வா. தேவா உன்னை கொண்டு போய் விடுவான். நான் அவன்கிட்ட கார்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். சரி, நீ கோவிலுக்கு போற, அங்க இருந்து மாலையும் பிரசாதத்தையும் எடுத்துட்டு வர. திரும்பி வரும்போது உன்னை கூப்பிட்டுக்கிறேன். ஆனா எனக்கு எதுவும் கேட்க தேவையில்லை. வா என் கூட. வெளியில தேவா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல நம்மள கோவில விட்டுட்டு அப்புறம் ட்ரஸ்ட் ஆபீஸ் போவாரு. புரியுதுல? வா. ஆனா விஷாக்கா, நாம எப்படி அவர் கூட? ஒன்னும் ஆகாது. நீயும் பேசாம இரு, நானும் பேசாம இருக்கேன். யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் பின்னாடி வழியா போய் அந்த பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ எனக்காக கார் கிட்ட போய் வெயிட் பண்ணு. இது பாருங்க, நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். விஷாக்கா தான் போ சொன்னா, அதனாலதான் நான் வந்தேன்.